எல்லோருக்கும் வணக்கம். நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவர்கள் திமுக வழக்கறிஞர்கள் கூட்டத்தில் பேசியிருக்காரு. அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது, அவர் கைது பண்ண விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. உதயநிதி அவர்களை கைது பண்ணாங்க இல்லைங்களா? அந்த விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. உதயநிதி அவர்களை கைது பண்ணும்போது நம்ம எல்லாருமே தொலைக்காட்சியில் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம், என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. நமக்கு தெரியாத சில விஷயங்களையும் சொல்கிறார் அவர். அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நேற்று வழக்கறிஞர்கள் கூட்டத்தில் உதயநிதி பேசும்போது சொல்கிறாரு, இந்த அரசு வந்ததுலேருந்து உங்களுடைய வேலைகள் அதிகமாயிடுச்சு, வழக்கறிஞர்களுடைய வேலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், வழக்கறிஞர்களோட வேலை அதிகமாயிடுச்சு தான். ஏன்னாக்கா, கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்லாம் ஒன்றொன்னா வெளிக்கொண்டு வராங்க. வெளிக்கொண்டு வந்து வழக்கு போடும்போது அவங்கள ஜாமீன் எடுக்கிறதுக்கு இந்த வழக்கறிஞர்கள் தேவைப்படுறாங்க. அதனால் இவங்களோட வேலை அதிகமாயிடுச்சு, அதுதான் உண்மை. ஆனால் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, நின்னா குற்றம், உட்காந்தா குற்றம், ஒரு போஸ்ட் போட்டால் குற்றம், எதுக்கெடுத்தாலும் கைது பண்ணுறாங்க, அதனால் உங்களுடைய வேலை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கிடையாது. இவங்களுடைய ஊழல் வந்து வெளியே கொண்டு வரும்போது ஜாமீன் எடுக்கிறதுக்காக இந்த வழக்கறிஞர்கள் தேவைப்படுறாங்க. அதனால தான் இவங்களுடைய வேலை அதிகமாகிடுச்சே தவிர, உதயநிதி சொல்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. அந்த வழக்கறிஞர்கள் கூட்டத்தில் உதயநிதி கைது பற்றி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு காலையிலே 8 மணிக்கே போலீஸ் வந்துட்டாங்க. என்னுடைய உதவியாளர் உள்ளே வந்து சொன்னார், போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். நான் வந்து நானே வெளியில் வந்து போலீஸ்காரங்கிட்ட கேட்டேன், என்ன விஷயம்னு கேட்டேன். உங்களை கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். எதுக்காகன்னு கேட்டதுக்கு, நேற்று நீங்கள் பேசுனீங்களே அதுக்காக தான் அப்படின்னு சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன், எதுக்காக என்ன பேசுனோம், நம்ம எதுவும் தப்பாக பேசலையே, டம்மி முதல்வர் சொன்னோம், அதுக்காக கைது பண்ண வந்திருக்காங்களா, இல்லை வெக்கங்கெட்ட அரசு அப்படின்னு சொன்னோமே அதுக்காக கைது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது, காவிரியில் தண்ணி வரலன்னு சொன்னேன், அதுக்காக கைது பண்ண வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு உதயநிதி. உதயநிதிக்கு எதுக்காக கைது பண்ண வந்திருக்காங்கன்னே தெரியலன்னு சொல்கிறாரு. அவர் பேசின உடனேயே அவருடைய இந்த பேச்சு எல்லாருக்கும் பரவுது. எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு தரைக்குறைவா பேசுகிறாரே இவர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேச்சு வந்து ரொம்ப சமூக வலைதளங்களில் வந்து ட்ரெண்டிங்காக ஆச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாக இவரோட பேச்சு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆங்கில ஊடகங்கள்லாம் இவருடைய பேச்சை தான் வச்சு அவங்க வந்து விவாதம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இவரோட பேச்சுக்கு என்ன அர்த்தம்னு வேற கேட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவும் நடக்குது. அவர் பேசி முடிச்ச அடுத்த செகண்ட்லேருந்தே இதெல்லாம் நடக்குது. லைவ்ல தானே ஓடிருந்தது அவருடைய பேச்சு. ஆனா அவர் சொல்றாரு, "எதுக்காக என்ன கைது பண்ண வந்தாங்கன்னே தெரியல. நான் எதுவுமே தப்பா பேசலையே" அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி உதயநிதி இதே மாரி தான் ஒரு வாட்டி பேசிட்டு, இந்தியால இருக்கிறவங்க எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. அது என்னன்னா, சனாதனத்தை ஒழிக்கப் போறேன். சனாதனம் வந்து டெங்கு, மலேரியா, கொரோனா மாரி கிருமி அது அப்படின்னு சொல்லும்போது, இந்தியால இருக்கிறவங்க எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்க பாருங்க. பெரிய வைரல் ஆச்சு அது. அதே மாதிரி தான் இவருடைய இந்த பேச்சும், த்ரிஷாவ பத்தி இவரு பேசின பேச்சும் மிகப்பெரிய வைரல் ஆச்சு. இந்தியா முழுவதும் தெரிஞ்சுது. எல்லாருக்குமே தெரிஞ்சு இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா, இவருக்கு மட்டும் தெரியாதாம், எதுக்காக கைது பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு. இவர் தப்பாவே எதுவும் பேசல அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா பாருங்க. உதயநிதி சொல்றாரு, போலீஸ்காரங்க வரும்போது நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி ஒரே நேரத்தில நியூஸ் பேப்பரும் படிச்சுக்கிட்டு டிவியும் பார்க்க முடியும்? அடுத்தது அவர் சொல்றாரு, நானே நேரா வந்து போலீஸ்காரங்கிட்ட பேசிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பார்த்ததெல்லாம் என்ன பார்த்தோன்னா, போலீஸ்காரங்கிட்ட சுப்பிரமணியம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. அவர் டாய்லெட்லாம் போயிட்டு வரணும். அவ்வளோ தூரம் வரணும் இல்லைங்களா? அதெல்லாம் முடிச்சுட்டு தானே வரணும். அப்படின்னு போலீஸ்காரங்கிட்ட கெஞ்சுறத பார்த்தோம். அவங்க பக்கத்தில அவங்க மனைவி இருந்தாங்க. அதான் பார்த்தோம். இவர் வந்து போலீஸ்காரர்கிட்ட பேசுனதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்ல. ஆனா உதயநிதி சொல்றாரு, "நான் போயிட்டு பேசிட்டு வந்தேன் போலீஸ்காரங்கிட்ட" அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா அன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோன்னா, கைது அன்னைக்கு என்ன பார்த்தோன்னா, வீட்டுக்குள்ள எல்லாரும் உட்காந்துருக்காங்க சோஃபாவுல. இவரும் உட்காந்துருக்காரு. உதயநிதியும் உட்காந்துருக்காரு. அது எங்க உட்காந்துருக்காருன்னா, சோஃபாவுடைய முனையில உட்காந்துருக்காரு. கொஞ்சம் இருந்தா கீழ விழுந்துருவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. சுத்தி அவங்களுடைய வழக்கறிஞர்கள்லாம் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் அதிகாரிகிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இவர் எதுவுமே பேசல. உண்மையிலேயே இவர் வந்து தைரியசாலியா இருந்திருந்தா, அப்பவே எழுந்து எதுக்காக சும்மா வீணா பேசிக்கிட்டு இருக்கீங்க? விசாரணைக்கு தானே கூப்பிடுறாங்க. நான் போறேன் அப்படின்னு எழுந்திருக்கணும் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாம பயந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தவரு, இன்னைக்கு வந்து பெரிய வீரன் மாரி பேசுறாரு. நான் போலீஸ்கார்கிட்டயே போய் தைரியமா பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் வழக்கறிஞர்கள்லாம் இப்போ வந்ததுக்கப்புறம், இவங்களோட கட்சிக்காரங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான், இவர் வந்து வெளியில வந்து கெத்தா பேசுனாரு. எனக்கு காமெடியா இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படின்லாம் சொன்னாரு. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஜாலியா ட்ரிப்பு மாரி போனோம். எங்களுக்கு வழியெல்லாம் எங்களுடைய கட்சிக்காரங்கலாம் வந்து ஜூஸு, டீ, காஃபி இதெல்லாம் குடுத்தாங்க. எங்களுக்கு மட்டும் குடுக்கல, காவல்துறைக்கும் சேர்த்து குடுத்தாங்க அப்படின்னு இவருடைய பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு.
உதயநிதிய கைது பண்ண அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு மக்களுக்கும் தெரியும். அங்க கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வழக்கறிஞர்களுக்கும் தெரியும். என்ன நடந்துச்சு? இவர் எப்படி உள்ள உட்காந்துட்டு இருந்தாரு? எவ்வளோ நேரம் கழிச்சு வெளியில வந்தாரு? போலீஸ்காரங்கிட்டலாம் எப்படி கெஞ்சினாங்க? அதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து ஒண்ணுமே நடக்காதது மாரி புதுசா ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. உதயநிதி அடிக்கடிக்கு ஒரு வார்த்தைய உபயோகப்படுத்துறாரு. அடிக்கடிக்கு டம்மி முதல்வர், டம்மி முதல்வர் சொல்றாரு. உதயநிதிக்கு வந்து டம்மி முதல்வர் சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா, கடந்த ஆட்சியில இவர் வந்து துணை முதல்வரா இருக்கும்போது, குறைஞ்சது 3 வருஷத்துக்கு மேல துணை முதல்வரா இருந்திருப்பாரு. அந்த நேரத்தில மக்களுக்காக ஏதாவது ஒரு திட்டத்த இவர் செஞ்சாரு. இவர் துணை முதல்வரா இருக்கும்போது தான் இந்த திட்டத்த கொண்டு வந்தாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம இவர் வந்து தாத்தா பேர சொல்லி, அப்பா பேர சொல்லி துணை முதல்வர் ஆனாரு. ஆனா விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. அவருடைய சொந்த முயற்சியால மக்களுடைய ஆதரவு பெற்று அவர் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு. அதனால இவர் வந்து உதயநிதி வந்து முதல்வர் விஜய் அவர்களை டம்மி முதல்வர் சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. டம்மி முதல்வர்ன்னு உதயநிதி எப்படி சொல்லுவாரு? காலையில ஆஃபீஸ்க்கு வந்தாருன்னா, நம்முடைய முதல்வர் காலையில ஆஃபீஸ்க்கு வந்தாருன்னா, சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸ்ல இருக்காரு. மக்களை பத்தி சிந்திக்கிறாரு. என்னென்ன திட்டங்கள கொண்டு வரலான்னு பேசுறாரு. எல்லார்கிட்டயும் கலந்து பேசிக்கிட்டு இருக்காரு. மக்களுக்காகவே யோசிக்கிறாரு. இத விட ஒரு நல்ல முதல்வருக்கு வேற என்ன வேணும்? அவர போய் இவர் டம்மி முதல்வர் சொல்றாரு. இவர் துணை முதல்வரா இருக்கும்போது, கடந்த ஆட்சியில இவர் துணை முதல்வரா இருக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? இவர் தான் டம்மி துணை முதல்வரா இருந்தாரு. இவர் டம்மியா இருந்துகிட்டு, இப்ப இருக்கிற நம்முடைய முதல்வரை வந்து எப்ப பார்த்தாலும் டம்மி முதல்வர், டம்மி முதல்வர் சொல்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? அடுத்ததா உதயநிதி என்ன சொல்றாருன்னா, அமைச்சர்கள் பத்தியெல்லாம் கிண்டல் பண்றாரு. அவங்க எல்லாருமே ஜோக்கருங்க. ஒரு சீட்டு கட்டுல ஒரு ஜோக்கர் இருக்கலாம். ஆனா, அவங்க எல்லாமே ஜோக்கரா இருக்காங்க. அவங்க பேர் கூட என்னன்னு தெரியல. முதல்வருக்கு கூட தெரியாது. அவங்களெல்லாம் பட்டப்பேர் வச்சு சொன்னா தான் புரியும். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு ஒரு பட்டப்பேர் சொல்றாரு. ஒருத்தர் வந்து லாட்ரி மினிஸ்டர் சொல்றாரு. அந்த மாரி எல்லாருக்குமே ஒரு ஒரு பட்டப்பேர் சொல்றாரு. இப்ப இருக்கிற அமைச்சருங்களெல்லாம் சின்ன வயசு பசங்க, ஒரு சாமானிய மக்களா இருந்து வந்தவங்க. அவங்க வந்து அவங்கவங்க துறையில வந்து சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்கும் உதயநிதிக்கு எந்த தகுதியும் கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா செயல்படுறாங்க. மக்களுக்காக அவங்க வேலை செய்றாங்க. மக்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்றாங்க. எல்லா துறை மினிஸ்டரும் நல்ல வேலை பார்க்குறாங்க. அந்த துறையில நம்ம ஏதாவது சாதனை பண்ணணும் அப்படின்னு நினச்சு தான் அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கிண்டல் பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது. உதயநிதி துணை முதல்வரா இருக்கும்போதும், விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கும்போது என்ன பண்ணாரு? விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கும்போது ஒரு கார் ரேஸ் ஒண்ணு விட்டாரு. மக்களுடைய வரி பணத்த வீணடிச்சாரு. அந்த கார் ரேஸால யாருக்கும் எந்த உபயோகமும் கிடையாது. இவரோட சந்தோஷத்துக்காக அந்த கார் ரேஸ் விட்டாரு. துணை முதல்வர் ஆன பிறகு மக்களுக்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. இவர் வந்து இப்ப இருக்கிற அமைச்சர்கள பத்தி பேசுறாரு. இப்ப இருக்கிற அமைச்சர்கள் நேர்மையா இருக்காங்க. ஊழல் பண்ணாம இருக்காங்க. இவங்க ஆட்சியில இருந்த அமைச்சர்களோட ஊழல்லாம் ஒண்ணொண்ணா வந்துட்டுருக்கு. இவர் பேசுறாரு, இந்த இப்ப இருக்கிற அமைச்சர்கள பத்தி. அவங்கள குறை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நல்லா வேலை செய்றாங்க அவங்க. அடுத்ததா இவர் வந்து சட்டசபையில உட்காந்துக்கிட்டு எதுவுமே பேச முடியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன பேசுறதுன்னு தெரியாம. இப்போ வந்து வழக்கறிஞர்கள் கூட்டத்தில பெரிய ஆள் மாரி பேசிக்கிட்டு இருக்காரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.